இப்ப ரகலை ரிலீஸ் ஆகுது, உங்களோட சர்க்கிள் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு சாங் வரப்போகுது? அந்த சர்க்கிள்லாம் இல்லைங்க. இப்ப அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் அது முடிஞ்சது. அந்த ஜோன்ல இருந்து எல்லாமே வெளியே வந்தாச்சு. இப்ப அந்த டீம் அந்த சர்க்கிள்ன்றதை தாண்டி டீம் அந்த இதெல்லாம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அது இன்னும் யாரும் மைண்ட்ல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. Mritu Towels from Ramraj Premium Cotton and Bamboo Towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இப்போ அவர் எங்க இருக்காருன்றது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஐயோ இங்க இருந்து போறாருன்ற பெரிய சோகம். சோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு. அந்த லெவல்ல சப்போர்ட் டிவி கேக்குதா? கண்டிப்பா. நான் ஆக்சுவலி பெங்களூருங்க, போட்லாம் போட முடியாது. பன்னீர் ரொம்ப 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 பிடிக்கும். நான்லாம் எனக்கு ஐயோ. சோ இங்க பன்னீர் பிளேட்டர் இருக்கு. எனக்கு எப்பவுமே வந்து பன்னீர் தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய தனியா லைக் இங்க சென்னையில தனியா தான் இருக்கேன். சோ நிறைய குக் பண்ண ஆரம்பிச்சேன். தனிமை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறோம்ல. நிறையவே. அவரை பத்தி சொல்லாம ஃபுல்ஃபில்லே ஆகாது. அவர் இப்ப இந்த இடத்துல ஒரு லெவல்ல இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்றாரு. என்னமோ இருக்கியா அவங்ககிட்ட, நம்ம பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா பண்ணிடுவோம். கொடுப்பாரு நம்புறேன், கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 1 hour இருக்கு. டைரக்ஷன் டீம்ல இருந்து வந்து நீங்க இறங்கி போய் அவரை கூப்பிட்டு ஆடுவீங்க. சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல நீங்க சொல்லன்றீங்க. நான் அப்போ அவர் வரலன்னா ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஒரு பேக் டான்ஸரா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கோரியோகிராஃபரா ஆயிட்டாங்க. மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க கோரியோகிராஃபர் அப்படின்றது உங்களோட ட்ரீம். அதை இப்போ அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண விஷயம். அகைன் நான் பிக் பாஸ்ல எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன ஆகணும்னு கேட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். லைக் நான் ஒரு பேன் இண்டியன் கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்றத ஒரு ஆசை. ஸோ அதுக்கான துவக்கம் தான் இது. ஸோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தால் ஒரு டவுட் இருக்கும், ஐயோ நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே டான்ஸ் தானே நம்மளோட கம்ஃபர்ட். அது உள்ள போனவொடனே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இதுதான் என்னோட லைன் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு. அண்ட் இந்த பிக் பாஸ்ல கூட இந்த பத்தல பத்தல சாங்க்கு நீங்க தானே கோரியோ? ஆமா, எல்லாரும் அது செம்ம ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங். ஒரு பேரா நின்னு அப்படி அவ்வளோ சூப்பரான ஒரு கோரியோகிராஃபரோட ஒரு ரிஹர்சல் எப்படி போச்சு நீங்க பாக்கலையே? ஆமா, நீங்க காட்டலையே. இல்ல 24/7ல வந்துச்சு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய ஒரு கொடுமைங்க. ஆனா ஸ்வீட். அந்த டைம்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் கோரியோ பார்த்த உடனே எல்லாம் வந்து மாஜை ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ஏன்னா இவ்வளவு சீசன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு சாங் பெர்ஃபெக்ட்டா அப்படி பிக்சர் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்கல அந்த மாதிரி வந்தது இல்லையா? ஓகே. ஏன்னா ஒரு ஃபுல் டீம் ஆடினாங்க, ரெண்டு பேரா. அது ஏதோ கேமராவே வந்து இங்க அப்படின்ற மாதிரி நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கு நாங்க ரிஹர்சல்லாம் பண்ணோம். உள்ள ரிஹர்சல் இன் தி சென்ஸ் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே நாங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. தலைவா இப்படி வச்சிருக்கீங்க, தலைவா அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, இங்க இருந்து கேமரா கேமரா அப்படியே திரும்பிடும். போடா இல்ல எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. சோ வந்து இன்னைக்கு இன்டர்வியூ நம்மளது சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே போயிட்டா பெட்டர். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் எது சாப்பிடுறீங்க? நான் ஆர் பிரியாணி? இது எடுத்துக்கிறேன். சூப் சாப்பிடுறீங்களா? நைஸ். ஓகே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. ஆக்சுவலி அதாவது எனக்கு புரியல. நான் வந்து இப்பதான் டயட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் நம்மள வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஹீரோ கேட்டகரியில கொஞ்சம் தள்ளலாம், நம்மளா தானே தள்ளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இந்த டயட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கலாட்டா வந்து இது எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? பன்னீர் புரோட்டீன் தானே? ஏங்க பன்னீர் புரோட்டீன் கிடையாது. எவ்வளவு பன்னீர் ஃபுல்லாவே. அதுவும் கரெக்டா வெஜ் ஹோட்டல்ல கூட்டு வந்த கரெக்டிங்க. அதுக்கு நன்றி. வெஜிடேரியனா? இல்ல, ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவேன் நான் அதிகமா. ஓகே. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெஜ் சாப்பிடலாமே நினைச்சேன். ஆனா வெஜ்ஜே சாப்பிட போறது வந்து நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. எல்லாமே வந்து இன்னைக்கு பன்னீர் மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. சோ அப்படியே சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ். இதுவா? ஓகே. ஆமா, நீங்க சாப்பிட்டே வந்து பேசலாம் தாராளமா. அவங்க யாரும் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே. சோ அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாமா? எஸ்.
பன்னீர்லாம் பிடிக்குமா? பன்னீர் ரொம்ப 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 பிடிக்கும். நான்லாம் அப்படியா? எனக்கு ஐயோ சோ இங்க பன்னீர் நான்வெஜ் பிளேட்டர் இல்லைன்னா இருக்கு. எனக்கு எப்பவுமே வந்து பன்னீர் தான். ஓ வெஜ்ல நான் எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் பன்னீர் தான். ஓகே. அதனால ஃபுல்லா பன்னீர். வீட்ல எல்லாம் குக் பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா? இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஓ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய தனியா லைக் இங்க சென்னையில தனியா தான் இருக்கேன். ஸோ நிறைய குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நிறைய யூடியூப் சேனல்லே உங்க சேனல்லே ஆமா. போடுறீங்க நிறைய. அதாவது எதனா பார்த்து அப்படியே Cooking எதனா பண்ண videos. வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சமைப்பீங்க நல்லா? அது அந்த மொமெண்ட்ல நான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது எதனா ஒன்று பார்ப்பேன். ஓகே இது ஒரு 5-10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்துல டக்குன்னு போவேன், அந்த வீடியோ வச்சுப்பேன், பார்ப்பேன், சமைப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ரீசெண்டா வந்து என்ன ட்ரை பண்ணேன், மஷ்ரூம் மட்டர் பல்லக்கு அது என்ன சொல்லுவாங்க, மட்டர் நமக்கு வச்சு பேர்லாம் தெரியாது. அது வீடியோவை தெரியாது. பார்த்தா ஆமா, அந்த மாதிரி அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓ. ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன், சூப்பரா வந்தது. அதை ட்ரை பண்ணேன். அப்புறம் சிக்கன் குழம்பு சமைச்சேன். நான் ஒரு போட்டோவும் போட்டிருப்பேன் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல. சிக்கன் சமைச்சு குழம்பு அந்த மாதிரி பேசிக்கா அந்த மாதிரி சமைப்பேன். பேசிக் தான் ஃபுல்லாவே. ஓகே. இந்த அளவுக்குலாம் இல்லை இன்னும். கத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா தானே வரும். யா தனிமை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும்ல. நிறையவே இல்ல வச்சுட்டேன். அண்ட் இப்போ அம்மாவுக்கு கூட ஏதோ ஒரு அவார்டு சம்திங் இதெல்லாம், அம்மா ஃபுட் எல்லாம் எப்படி? அம்மா தான் ஃபுட்டு செம்மையா? ஃபுல்லாவே சமைக்கிறது ஃபுல்லாவே அம்மாவோட ஃபுட்டு தான். எல்லாருக்குமே அம்மாவோட ஃபுட்டு யாருக்கு தான் பிடிக்காது. அம்மா வந்து மீன் குழம்பு வந்து வேற லெவல்ல சமைப்பாங்க. ஃப்ரை ஃப்ரையும் அந்த மீன் குழம்பும் பிளாஸ்ட். அதுக்கு அந்த பருப்பு ஒன்று செய்வாங்க, வந்து நல்லா டைட்டா மீன் குழம்புக்கு பருப்பு ஃப்ரை பண்ணிட்டு பருப்பு Okay, okay, வெறியும் பருப்பு வச்சு சம்திங் ஏதோ பண்ணுவாங்க. பேசிக்கா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுல நெய் ஊத்தி செம்மையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுல அடிச்சுக்க அம்மா ஆளே கிடையாது. ஓகே. என்னோட ஃபேவரட் ஃபுட்டும் அதுதான். இப்போ ரீசெண்ட் டைம்ல அதை நிறைய வீட்டுல டார்ச்சர் பண்ணி அதை கேட்பேன். நைட் 2 மணிக்கெல்லாம் போய் சமைக்க சொல்லுவேன். ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு அன் டைம்ல வருவோம். மம்மி நீ கொஞ்சம் நான் டார்ச்சர் பண்ணுவேன், தூங்கிடுங்க மத்தியானமே அப்படின்னு சொல்லி நைட்ல எல்லாம் போய் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். எனி டைம் கேட்டாலும் கிடைக்கும்ல வீட்ல. அண்ட் ஸ்டேஜ் ஷோஸ்லயுமே பார்க்கும்போது சாண்டி மாஸ்டருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நாங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாநாடு மயிலாடெல்லாம் பயங்கர ஃபேமஸா இருக்கும். அதுல முக்கியமா வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதுல ஏதாவது வந்து லைக் ஒரு சிரிக்கிற சவுண்ட் எடுத்துட்டு வந்து ஆர் சம்திங், அந்த மியூசிக்கே வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி மணிச்சந்திராவோட மியூசிக்ஸும் நாங்க நிறைய பாக்குறோம். அந்த இன்ஸ்பிரேஷன் அங்க இருந்து எடுத்துக்கிட்டது தானா? ஆமா, அது ஆக்சுவலி நம்ம காலேஜ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து யாருன்னா ஒரு நார்மல் சாங் ஆடுறாங்கன்னா க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் வந்து நார்மலா இருக்கும். அதுவே வந்து யாருன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸை நோக்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. சரி, அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவரை அகைன் வந்து கார்த்திக் ராஜன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரு தான் வந்து என்ன சாண்டினா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்க 2 பேர் பயங்கர க்ளோஸ் ஆக்சுவலி. ஸோ அப்படியே பழக்கம் ஆகி அப்படியே கொஞ்சம் பார்த்து எடிட்டிங்லாம் அப்படியே அவர் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். அப்படியே அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு அந்த மிக்சிங் பண்ணலன்னா எனக்கு என்னமோ பெரிய குறை பண்ண மாதிரி, ரொம்ப குறையா இருக்கே சாங் இருக்கே அப்படின்ற மாதிரியே இருக்கும் ரியாலிட்டி ஷோஸ்ல. அப்படிதான் அதை கிராக் பண்ணது. அண்ட் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் அந்த மாதிரி ஷோஸ்லயுமே உங்களை பார்க்கணும். நீங்க கோரியோகிராஃபரா வந்து பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா ஆயிடும். கண்டிப்பா வரவங்களும் உங்களை பத்தி ஏதாவது பேசி அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான். வடிவேலு சாரோடது பார்த்தேன், சிவா நான் பேசியிருந்தாரு. இப்ப கூட தனுஷ் சாரோட அந்த போய் வா எஸ், அதுவும் செம்மையா இருந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபீல், ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க நமக்கு உடனே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது இல்ல? எஸ்கே அண்ணா பத்தி நான் சொல்லி அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லயும் எனக்கு அவரை பத்தி சொல்லாம ஃபுல்ஃபில்லே ஆகாது. அவர் இப்ப எந்த இடத்துல ஒரு லெவல்ல இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்றாரு. அவர் ஷூட்ல இருந்தாலும் சரி, அது இந்த சாங் இந்த மாஸ்டர் கார்டு எடுத்ததுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள், கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்லி, ஷூட்ல இருக்கேன் பிரேக்ல கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்லி அதை ஃபாலோ பண்றாரு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரது வந்து இந்த டான் அப்புறம் பிரின்ஸ் எல்லாமே ஆடி இருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவருமே மாஸ்டர் கார்டு எடி சீக்கிரமா அப்படின்னு ஆடின்ற மாதிரி என்னமோ இருக்கியா அவங்ககிட்ட, நம்ம பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா பண்ணிடுவோம். நம்புறேன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். ஏன்னா எஸ், அவங்க எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்காங்க. யாருக்கும் தெரியாத ஒரு ஃபேஸ் கிடையாது இல்லையா? கண்டிப்பா அடுத்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது, இவன் எங்கேருந்து வந்திருக்கான் என்ன, அந்த டிராவல் எல்லாமே தெரியுது. ஸோ அதெல்லாம் பக்காவா பார்த்து அதை பேசும்போது ஆஃப் ரெக்கார்ட்ல சூப்பரா ரெஸ்பெக்ட் கொடுத்து, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டுக்கு.
அதெல்லாம் செம்மையா இது பண்ண தோல் மேலேயே இப்படி போட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிட்டே பேசிட்டு இருந்தாங்க செட்ல என்கிட்ட. இந்த பிரின்ஸ் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ஓகே. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு இது. அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கேன், மீட் பண்ணலாம்னு Okay. சொல்லியிருக்காரு. ஓ இங்க எஸ் ட்ரெயின் குபேரன் ஆல்சோ அதுவும் சொல்லிடுறேன் தலைவர் அகைன் அதையும் சொல்லிடுறேன். அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. நான் ஓகே இது ட்ரிபியூட் கிடையாது. இப்போ படத்தோட சாங் அந்த பொய்வா ஆடணும்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே ஆயிடுச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா கொஞ்சம் அப்படி பண்ணலாமேன்னு கொஞ்சம் கிரியேட்டிவா ஒன்று பண்ணிட்டேன். அவர் கையில பண்றது நான் கீழே படுத்து காலில் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி அப்படி பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு 1 hour இருக்கு. டைரக்ஷன் டீம்ல இருந்து நீங்க இறங்கி போய் அவரை கூப்பிட்டு ஆடுவீங்க. சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்ல நீங்க சொல்லன்றீங்க. நான் அப்போ அவர் வரலன்னா அது தெரியாது. நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ற அது பொறுத்துதான் இருக்குன்ட்டாங்க. ரொம்ப இதாயிருச்சு. ஐயோ என்னடா இதுன்னு. சரி படத்தோட சாங் தானே, ட்ரிபியூட்னா நிறைய மிக்ஸ் இருக்கும், பயங்கர லென்த் ஆடுவோம். படத்தோட சாங் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நம்மளுக்கு ஜாலியா ஆட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஐயோ அதுக்கப்புறம் மாத்தி விட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்ல போய் இறங்கி சார் அப்படின்னு அவர் நான் ஹாய் காட்டுறேன்னு நினைச்சு நான் பொய்வா மூமெண்ட்டை காட்டுறேன் அவர்கிட்ட. சார் அப்படின்றேன். அப்படின்ட்டாரு, பாய் பண்ணிட்டாரு. அது இல்ல சார் மூமெண்ட் சார் அப்படின்னு வந்துட்டாரு. அப்பாடா பாட்டு போடு அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் ஆடி முடிச்சுட்டு போனாரு. அப்புறம் டீம்லாம் செம்ம ஹாப்பி. அவங்க டீம்லாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டு அன்னைக்கு ஷோவை டைரக்ட் பண்ணவங்களும் சரி, அந்த டைரக்ஷன் டீம்ல படத்தோட டைரக்ஷன் டீம்ல இருந்தவங்க சரி எல்லாம் செம்மையா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டா மாயா ஏதோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அண்ட் நிக்சனும் ஏதோ ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க டீம்ஸ்குள்ளேயே நிறைய பேர் பிபில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் அதை ஷேர் பண்றது, அதுக்கு அவங்க ரீல்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே கூட நான் பார்த்தேன். ஸோ இப்போ ரகலை ரிலீஸ் ஆகுது. உங்களோட சர்க்கிள் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு சாங் வரப்போகுது, ரெடியா இருங்க, நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அந்த மாதிரிலாம்? அந்த சர்க்கிள்லாம் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். அது ஒரு என்ன சொல்றது, அது முடிஞ்சது. அந்த ஜோன்ல இருந்து எல்லாமே வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த டீம் அந்த சர்க்கிள்ன்றதை தாண்டி நீங்க பெருசா யாரு கூட கான்டாக்ட்ல நான் பெருசா இல்ல. ஆனா எண்ட் ஆஃப் த டே நீங்க சொல்ற மாதிரி தான் அங்கேயே முடியுது. நான் ஒரு விஷ்ணு, கூல் சுரேஷ்னா, தினேஷ், இவங்க எல்லாரும் கூடயும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். இங்கே நான் அர்ச்சனாவும் ப்ரோமோ பார்த்துட்டு சூப்பரா இருக்கு மாஸ்டர், எப்போ ரிலீஸ் ஆகுது சாங்கு, வந்தோடனே அமுச்சு விடுங்க நான் பாக்குறேன் நான் அப்படி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த டீம் அந்த இதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது இன்னுமே யாரும் மைண்ட்ல வச்சிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படியே எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனோம்னா எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. எல்லாருமே ஒரு வகையில பயங்கர அந்த டேலண்ட் வச்சுதான் அவங்க உள்ள வந்தாங்க. அடுத்தடுத்த லெவல் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி, எல்லாருமே பெரிய ஆளா தான் வரணும். அண்ட் அதான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நிறைய பேரோட சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, நிறைய மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மனசுல இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு நான் கோரியோ பண்ணும்பா, எல்லாருக்கும் பண்ணணும்னு இருந்திருக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. பட் மேஜரா யாராச்சும் கண்டிப்பா தளபதிங்க. எனக்கு ரொம்ப ஒரு சோகமும் இருக்கு, ரொம்ப ஹாப்பியும் இருக்கு. பிகாஸ் இப்ப அவர் எங்க இருக்காருன்றது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஐயோ இங்கிருந்து போறாருன்ற பெரிய சோகம். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு. நான் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய வாட்டி சொல்லுவேன், இது விஜய் சார் எல்லாம் பண்ணா யோசிச்சு போறேன், எப்படி இருக்கும் போறேன், தியேட்டர்ல யோசிச்சு போறேன், இந்த சாங் இது இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு போறேன். டான்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப சோகமா இருக்கு. ஐயோ நம்மளால பண்ண முடியாம போயிருச்சேன்ற மாதிரி. இன்னொரு சைட்ல ரொம்ப ஹாப்பி. நான் பெரிய தளபதி ஃபேனு, ரொம்ப பெரிய தளபதி ஃபேன். யா ஸோ ஓகே, அவர் ஒரு இப்போ டிசிஷன் எடுத்து சூப்பராக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்மளுக்கு ஒரு அடி விழுந்தாலும் அங்கே அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அவரால் தான் எனக்கு பாலிடிக்ஸ்னாலே என்னன்னே தெரியாது, சுத்தமாகவே தெரியாது, ஜீரோனாலாம். அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவுமே இருக்காது. இப்போதான் நான் கற்றுக்கிறேன் எல்லாமே. ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க், அவரோட வீடியோஸ்லாம் இப்போ பார்த்து ஓகே இந்த மீட்டிங் இதுக்காகவா, இந்த மீட்டிங் இதுக்காகவா, ஓகே மினிஸ்டர்னா இதுவா, ஓகே எம்எல்ஏ இப்படியா அப்படின்னு உண்மையில தெரியுமா பாலிடிக்ஸ். ஸோ அவரு வந்த பிறகுதான் அவரோட வீடியோஸ் பார்த்து ஓ கட்சினா இப்படிலாம் இருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயம் தானே.
நல்லதை கத்து கண்டிப்பா. கொடுக்குறாருல So, அந்த உங்களோட லெவல்ல சப்போர்ட் டிவி கேக் தான். கண்டிப்பா ஆ. 100%, 200%, Nice. 300%. ஆனா இப்ப என்ன கழுவி ஊத்துவாங்க என்ன நான் இன்னொன்னு சொன்னேன்னா இல்ல நான் சொல்றேன் இன்னொன்னு சொன்னா இப்ப கழுவி சொல்லுங்க ஊத்துவாங்க. சொல்லுங்க. நான் ஆக்சுவலி பெங்களூருங்க. நான் ஓட்லாம் போட முடியாது. அப்படியா? ஆமா நான் ஆக்சுவலி பெங்களூர் தானே. ஓகே ஓகே. So, yeah. ஆனா சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு ஓட்டு போட முடியலனாலும் இங்க இருந்து 4 பேரை கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிற அளவுக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து எஸ்டிஆர் அவங்கள பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். நான் சாண்டி மாஸ்டருக்கு வந்து எஸ்டிஆர் அவங்க தான் வந்து எல்லாமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சாண்டி மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ நீங்களும் வந்து மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஸோ பை எனி சான்ஸ் எஸ்டிஆரோட அப்படியே போய் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல? அதுக்கு இன்னும் எதுவுமே நடக்கல. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதுக்கு இன்னும் எதுவுமே நடக்கல. நான் இப்பதான் ஜஸ்ட் உள்ள வந்திருக்கேன். மேபி நடக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு மேபி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நடந்துக்குமோ ஏன்னா சினிமான்றது அதுதானே லைக் நம்ம எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட முடியாது. இதுல எதுவுமே இல்ல. எஸ்டிஆர் சாரோட அந்த இதுல எதுவுமே இல்ல. மேபி நடக்கலாம். சின்னதா ஒரு 4-5 ஆக்டர்ஸ் நான் கேக்குறேன், ஹீரோஸ் கேக்குறேன். இவங்களுக்கு இந்த ஸ்டைல்ல பண்ணணும், பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா போயிடலாமா? ஓகே போலாம். ரஜினி சாருக்கு. ரஜினி சாருக்கா? ஐயோ ஆனா ரஜினி சார் வந்து அவரோட பேட்டர்ன்ல வெஸ்டர்ன்ல நல்லா அவருக்கு எதனா பண்ணணும்னு ஆசை. வெஸ்டர்ன்ல போக்ல பயங்கரமா அப்படி இப்படி பண்ணிடுவாரு. வெஸ்டர்ன்ல அவருக்கு எதனா ஒண்ணு ட்ரை பண்ணணும். வெஸ்டர்னா கொஞ்சம் அப்கிரேட்டடா அவரோட ஸ்டைல்ல இப்போ அப்கிரேட்டடா இப்ப நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல எதனா ட்ரை பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஓகே. கமல் சார் இது என்கிட்ட கேட்கலாமா? கண்டிப்பாங்க. கமல் சாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். கமல் சார்னா எனக்கு இதுதான் அதுதான் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவரோட நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது அவர் சொன்னாரு என்னோட கரியரே நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா தான் அவர் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இது அப்படிலாம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. தளபதிக்கு தளபதி மறுபடியும் மனசை புண்ணாக்குறாங்களே. இந்த ஹவுசிங்னு ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. இந்த ஹவுசிங்னு ஒரு ஸ்டைல் லெக்லயே ஆடுவாங்க ஒரு மாதிரி. ஓகே. அது எனக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் பிஜிஎம் வந்து ஃபுல்லாவே அவருக்கு அப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. நான் சொன்னேன் இல்லீங்களா அப்ப இது பண்ணா அப்படி இந்த பிரபுதேவா சார் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கால்லயே ஆடுவாங்க. அது ஒரு ஸ்டைல். பிரபுதேவா மாஸ்டர் வந்து தனி ஸ்டைல். நான் சொல்றது இந்த ஹவுசிங்ன்றது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க. அந்த ஸ்டைல்ல வந்து அவர் வந்து அதுல அவரை அடாப்ட் பண்ணி லைட்டா அப்படி பண்ண வச்சா செம்மையா இருக்கும். அவரு ஒண்ணு பண்ணுவாரு அதுல. கண்டிப்பா அவரோட ஸ்டைல்ல தான் அதை ஆடுவாரு. அது செம்மையா இருக்கும். அது எனக்கு அது அவரை வச்சு ட்ரை பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஓகே. அடுத்து அஜித் சார். அஜித் சாரா? அஜித் சாருக்கு வந்து அவர் ரொம்ப கிரேஸான ஒரு டான்ஸர். ரொம்ப ரொம்ப கிரேஸா பயங்கரமா இது பண்ணுவாரு. எனக்கு வந்து ஓப்பனிங் சாங்ஸ்ல மாசா ஆடுறது, வெஸ்டர்னும் ஆடி இருக்காரு, ஃபோக்கும் ஆடிட்டு இருக்காரு. எனக்கு வந்து சால்சா மாதிரி அவரை வச்சு எதனா ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு ஆசை எனக்கு. சால்சானா நான் சொல்லிட்டு சும்மா வந்து பேசிக் அப்படி ஆடுவாங்க அப்படிலாம் கிடையாது. தலைவர் வந்து பக்காவா அப்படியே ஆப்ரேட் பண்ணி, ஏன்னா சால்சா வந்து பார்ட்னர்ஸ் தான் வந்து பயங்கரமா தூக்கி போட்டுலாம் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இது இருந்தாலே போதும். அந்த மாதிரி எதனா இது சும்மா இப்போ ஒரு ஃப்ளோல சொல்றேன். ஆனா இவருக்கு அது இதெல்லாம் கிடையாது. சால்சா அவருக்கு பண்ணா பயங்கரமா கொஞ்சம் கிரியேட்டிவா அப்படி பண்ணணும்னு ஆசை எனக்கு. அண்ட் ஃபைனலி சாண்டி மாஸ்டர் வச்சு ஒண்ணு பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா? எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த ட்ரிபிள்-ஆர் ஆடியோ லான்ச்ல நானும் அவரும் ஆடணும். அந்த நாட்டு ஆடணும். ஆமா. அப்போ வந்து ஒரு நடுவில் ஒரு பிஜிஎம் மட்டும் என்ன பண்ண சொன்னாரு. பண்றா அப்படின்னாரு. உங்க முன்னாடி நான் எப்படி பண்றது, நீங்க வேணா போங்க உள்ள போங்கன்னு சொல்லி உள்ள அமிச்சுட்டு அதுக்கப்புறம் கோரியோ பண்ணேன். அந்த பிஜிஎம் பண்ணி முடிச்ச உடனே அந்த டான்சஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. டேய் தலைவருக்கே பண்றியா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வந்தாரு. சரிங்க சார் ஆடி கட்டுங்க சார் அப்படின்னாரு. சரி ஆடி காமிச்சுன்னா நல்லா இருக்கேன் சூப்பர்ரா சொல்லி கொடுறா அப்படின்னாரு. நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் பண்றேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அழகா சூப்பரா நான் சொல்லி கொடுத்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு கத்துக்கிட்டு இதை மட்டும் மாத்திக்கலாமாடா அப்படின்னாரு. நான் மாத்திக்கலாம்ண்ணா ஓகேடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி அதை நான் பண்ணேன். அவருக்கு நம்ம வந்து படத்துல எதனா பண்ணோம்னா நிறைய ரிசர்ச் பண்ணி உட்காந்து நான் புதுசாதான் எதனா எடுத்துட்டு வரணும். ஏன்னா எல்லா ஸ்டைலுமே ஆடுவாருங்க. எல்லா ஸ்டைலுமே இந்த கத்தக்லாம் ஆடி இருப்பாரு. நீங்க மானடமேனோட ஷோல வந்து பாத்தீங்கன்னா உன்னை காணாமல் அந்த சாங் ஆடி இருப்பாரு. நீங்க போய் பார்க்கணும். யுவர் நெக்ஸ்ட் ஜாப் இஸ் மஸ்ட் வாட்ச் தட். அதை நீங்க போய் பாருங்க. அவ்வளோ ஃபாஸ்டா அது அவ்வளோ ஷார்ப்பா டக்கு 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 டக்குன்னு பக்காவா பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே வெர்சடைல்
கொரியோகிராஃபியில் ஐ மீன் டான்ஸில் அவர் செம்ம versatile. ஸோ அவருக்கு வந்து நான் ரிசர்ச் பண்ணி தான் புதுசாக எதனா ஒன்று பண்ணணும். ஸோ யா. Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடைல். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.